ஆமி அண்ணியோட எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஜங்குக்கோட கிங் எஃபர் ஐ திங்க் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. இதுக்கப்புறம் நான் ரெகுலராக போட பார்க்குறேன். கொஞ்சம் எனக்கும் ஹெல்த் இஷ்யூனால் போட முடியலை. ஸோ நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எதுவாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே ஃப்ளோலேயே போயிட்டுருக்கேன். எந்த சவுண்ட் கேட்டாலுமே ஜஸ்ட் என் வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா நான் அப்புறம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இல்லாமல் நான் பார்த்து ரெக்கார்ட் பண்ணால் இன்னும் ரொம்ப டிலே ஆகும். ஸோ எனக்கு இருக்க டைமில் நான் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அது யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். எதில் ஸ்டாப் பண்ணுமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போன்னா ஸோ ஜோயா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பா. தாங்க என்ன பண்ணணுன்னே தெரிஞ்சிருக்காது. ஏ ஜோயா ஷோ வேறு ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்கும் ஜோயாவை வந்து குதிரையில் உட்கார வச்சு கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக மருத்துவச்சிங்களாம் வந்திருப்பாங்க. என்னாச்சு? எல்லாமே ஓகே தானே? என்ன ஏதாவது சாப்பிடாம இருந்தாளா? இல்லை சாப்பிட்டாலே? வேறு என்ன பிரச்சனை? ஏதோ இருங்க தளபதி. அது ஜோயா என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அவளுக்கு? இல்லை பிறந்ததுலேருந்து ஏதாவது? இல்லை தளபதி. ஜோயாம்மா வந்து என்னன்ட்டு இருக்கீங்க? ஓ அப்படியே சொல்லிட்டு இருக்காதீங்க. எனக்கு எரிச்சலாக இருக்குது. ஷின்ஷிக்கிட்ட நான் தான் எல்லாமே சொல்லணும். இப்போ இவளுக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா ஷின்ஷி என்ன தான் பிடிச்சி கத்திட்டு இருப்பா. அவளை என்ன நீ ஒழுங்காக பார்த்தேன்னு. ஷின்ஷியோட உயிரே இங்கே இருக்குது. அந்த பட்சத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள். வெறுப்பேற்றிட்டு இருக்காதீங்க. இல்லை ஜோயாம்மா முழுகாமல் இருக்காங்க. என்ன புரியலை? அப்போது இந்த நாட்டுக்கு இளவரசரோ இல்லை இதை ஷின்ஷிக்கிட்ட சொல்லி ஆகணும். நல்லா இருக்காளா? ஓகேவா ஹெல்த் வைஸ்? ஓகே தான் தளபதி. ஆனால் இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறது நல்லது இல்லைல்ல. அவங்க கணவர் கூட தானே இருக்கணும். நம்ம வேற. புரியுது. இப்போது நான் ஷின்ஷிக்கிட்ட பேசுகிறேன். எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அங்கே வந்து கிளம்பியிருப்பான். ஸோ கிளம்பிட்டு தயாங்க இப்படி நடந்துட்டுருப்பான் அரண்மனையில். ஏதாச்சும் இதை ஷின்ஷிக்கிட்ட சொல்லிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக ஜிமின் வரான். ஜிமன் ஷின்ஷி மீட் பண்ணோம். எதாவது அரேஞ்ச் பண்ணுறான். என்ன விளையாடுறியாடா? எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணுறா. வேறு வழி இல்லை. அவளை மீட் பண்ணி தான் ஆகணும். இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும். ஏன் என்னாச்சு? முக்கியமான விஷயம்னா எனக்கு புரியல. என்ன ஜோயா வந்து தப்பிச்சிட்டாளா? இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் வேற என்னடா? இல்லைடா, இந்த அரண்மனைக்கு ஒரு வாரிசு. என்ன ஜோயா? இப்போ இதை ஷின்ஷிக்கிட்ட சொல்லணுமே. இப்போ டி ஏண்டா கத்துற நாயே? நான் பார்த்துக்கிறேன். நீ அவளை மட்டும் நைஸாக கூட்டிகிட்டு வா பின்னாடி கார்டனுக்கு. புரியுதா? நான் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமினாலாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். ஸோ ஷின்ஷியும் வெயிட் பண்ணிருக்கா. தயம் என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லிட்டு போ. ஷின்ஷி, அது ஜோயா வந்து இந்த இந்த அரண்மனைக்கு என்ன ஜோயா எப்படின்னு கேட்டால் என்னடி கேள்வி இதெல்லாம்? அது இப்போ என்ன பண்ணுறது? அவள் ஜங்கு கூட இருந்தால் தான் நான் நல்லாயிருக்கும். ஹெல்த்தியாக பேபி ஹெல்த்தியாக இருந்து அவனை மாதிரி ஒரு கொடுமைக்காரன் மறுபடியும் இந்த நாட்டுக்கு வரணும். அதானே? அதுக்கு தானே இப்படி சொல்லிகிட்ருக்க? என்ன உளர்ற ஷின்ஷி? என்ன பண்ண சொல்கிற நீ? இல்லை தயம், குழந்தைய கொன்று. ஷின்ஷி என்னடி பேசுகிற நீ? இங்கே பாரு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். நான் பார்க்கவும் வரமாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். எப்போ பார்த்தாலும் என்னடி கழட்டின? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஷின்ஷி. இது எதுவுமே நல்லா இல்லை. இப்போ குழந்தைய வர என்ன தயம்? என்ன சந்தேகப்படுறியாடா? அப்போது இவ்வளோ நாள் என்ன காதலிச்ச தயம்? என்ன இல்லை ஷின்ஷி, அது வாயை மூடு. நான் என்ன சொன்னாலும் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். அது உனக்கே தெரியும். அந்த குழந்தைய கொன்னுடு. சொன்னதை மட்டும் செய் ஷின்ஷி. ஆனால் அது ஒரு குழந்தடி. இன்னும் இந்த உலகத்தை கூட பார்க்க வரல. கொல்லுனா
எப்படி கொள்றது? கொன்று கொன்றுன்றல கொன்று, அதான் நல்லது. கொல்லணும் கொல்லணும். ஷின்ஷி, இது அந்த அளவுக்கு நல்லா தயம் புரிஞ்சுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி ஜங்குக்கு ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவனுக்கு பொறுக்க போகிற. ஆனால் ஷின்ஷி, ஜோயா நீ ஜோயோட குழந்தைய கொன்று. நான் போகிறேன். யாராவது பார்த்தா தப்பாயிடும். ஷின்ஷி ஷோ இவ்வளோ போயிட்டா. இப்படி தான் பண்ணிகிட்ருப்பா. இப்போ என்ன பண்ணுறது? குழந்தைய கொல்லணுமா? எப்படி எப்படி நான் கொள்வது? என்ன பண்ணுறதுனும் தெரியல. இவ தெரிஞ்சு பேசுகிறாளா இல்லை தெரியாமல் பேசுகிறாளா ஒரு மயிரும் புரிய மாட்டேங்குது. ஓ ஏ ஜாய், இப்போ வரமாட்டேன்னல்ல, இப்போ எது வந்து நின்றுருக்க? என் உயிரை எடுக்கவா? நான் வந்தாலே கோவப்படுவீங்களா? குழந்தையெல்லாம் கொல்லக்கூடாது, குழந்தைங்க கொல்லக்கூடாது. ஜாய், என் கண்ணு முன்னாடி நிற்காத, போயிடு. கட்டுப்பேத்திட்டு இங்கேருந்து போடி. தயம், அவ்வளோ வெறுப்பாயிட்டேன் நான். எதனால்? ஷின்ஷினாலையா? அவள் கொல்ல சொன்னா நீ கொல்லுவியா? நீ கடைசி என்ன சத்தியம் பண்ண? எங்கள் அண்ணனுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாதுன்னு தானே? உங்கள் அண்ணனை நல்லவனாடி? உங்கள் அண்ணனை நல்லவனா? இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணிட்டுருக்கானா? சொல்லுடி. இல்லை, அவன் கெட்டது பண்ணுறான். நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு இந்த பூமிக்கே வராத ஒரு சின்ன குழந்தைய 2 பேரும் சேர்ந்து கொல்ல பார்க்குறீங்களா? அவள் ஈஸியாக சொல்கிறா, நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி செய்வீங்க தானே? ஷின்ஷி தானே உங்கள் உலகம். அவங்களுக்கு நேர்மையா? ஜாய், வேணாம், இதை பற்றி நீ பேசாத. எனக்கும் அவளுக்கும் இப்போ ரிலேஷன்ஷிப் இல்லாதது காரணமே உங்கள் அண்ணன் தாண்டி. உங்கள் அண்ணன் மட்டும் ஒழுக்கமாக இருந்திருந்தா இந்த நிலமை எங்கள் 2 பேருக்குமே கிடையாது. ஏன் உனக்குமே இந்த நிலமை கிடையாது? தெரிஞ்சிட்டு இருக்க ஆவியா ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு? தயம், கடைசியாக சொல்கிறேன், குழந்தைக்கு நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். அப்படி எதாவது நீங்கள் பண்ணிங்கன்னா நான் எந்த லெவலுக்கும் போவேன். என்ன பண்ணுவ ஜாய்? என்ன பண்ணுவ? பயன்படுத்துவியா இல்லை என்ன கொன்றுவியா? கொல்றி. தயம், அவங்களையே இங்கே பாருங்க, குழந்தைய கொல்லக்கூடாது. வேற என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்க. எப்படி ஒரு குழந்தைய கொல்ல மனசு வருது? உங்கள் கண்டிஷனில் இதெல்லாம் இருக்கா? ஒரு பூமிக்கே வராத ஒரு பிஞ்சு குழந்தைய கொல்றது ரொம்ப தப்பு. எங்கள் அண்ணன் திருத்த பாருங்க. குழந்தைக்கு எதுவுமே ஆக நான் விட மாட்டேன். அதை சொல்லணும் தான் நான் வந்தேன். அப்புறம் நான் வந்தோன்னே ஏன் வந்து கத்துனீங்கள? வரமாட்டேன். வரது பொடி மயிறு. வரமாட்டேன். பூடி மயிறு. இவெல்லாம் கொல்லுன்றா, இவ கொல்லாதன்றா. 2 பேருக்கும் நடுவில் மாட்டிட்டு மொழிகிறேன் நான். ஜாய், போயிட்டியா? போயிட்டல? இல்லை போயிட்டா. இருக்கேன். போகிறேன்னா கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். குழந்தைய கொல்லண்ணா இன்னும் இந்த நாட்டுக்கு ப்ராப்ளம் ஆகும்டி. உங்கள் அண்ணனே ஒரு இருக்கேன். அதுக்கு பிறக்க போகிறது மட்டும் எப்படி பிறக்கும்? நல்லதாவா பிறக்கும்? அதுவும் என் நாட்டம் தான் பிறக்கும். இல்லை, அண்ணா கெட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அண்ணாக்கு அண்ணி தான் எல்லாமே. நீங்கள் வேணால் அண்ணியை வச்சு அண்ணனை மாற்ற பாருங்க, கண்டிப்பாக நடக்கும். ஜோயா கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவளும் புரிஞ்சுப்பா. ஜோயா நீ எல்லாமே. அப்புறம் இந்த பிளானை ஷின்ஷிக்கிட்ட சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா ஷின்ஷிக்கு ஒன்றும் இல்லை. நான் போகிறேன். ஜாய், ஒரு நிமிஷம். என்ன? இங்கே பாரு. என்ன போயெலாம் அப்படிலாம் சேர மாட்டியா? சொர்க்கத்துலலாம் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டே இருப்பியா பூமியில்?
ஓ, உன் அண்ணனுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அவன் உயிருக்கு எதுவும் ஆகாதுன்னு உனக்கு சத்தியம் பண்ணல. அந்த சத்தியத்தை நான் எப்பவும் காப்பாற்றுவேன். அவன் உன் அண்ணனா, அவன் எனக்கு நண்பன்டி. உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நீ போ, நிம்மதியாக இரு. தெரியல, எனக்கு உன் கூட இருக்க பிடிச்சிருக்கு, அதனால இருக்கேன். நான் வர்றது உனக்கு பிடிக்கலையா? ஏன், பயமாக இருக்கா? இல்லை, அழகாக இருக்க, பயமாலாம் இல்லை. ரொம்ப கத்திட்டேன், கோவப்படாத, நான் தானே. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? என்னடி? நான் உயிரோடு இருக்கும் போது கூட என்கிட்ட இப்படிலாம் பேசினதில்லை. நான் செத்த பிறகு இப்படிலாம் பேசுகிறீங்க. எனக்கு வந்து உங்களை என்னது ஒன்றுமே இல்லை, வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். சரி, ரொம்ப நேரம் இங்கே இருக்கேன், நான் போகிறேன். என்ன போயிடுவியா இதுக்கப்புறம்? ஆஹா, போகிறேன்னா அந்த போகிறோம் இல்லை, நீங்கள் எப்படி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி எல்லா கண்ணுக்கும் தெரியும். அப்புறம் எல்லோரும் படைத்தளபதி லூஸுன்னு நினச்சிட போகிறாங்க, அதனால் போகிறேன். அடிங்க எங்கே காணாமல் போயிட்டா? அவ்வளோதான், புஷன்னு வருவா, புஷன்னு போவா. என் குழந்தைய வர கொலை சொல்லியிருக்கா ஷின்ஷி. ஏதாவது அவள் தான் ட்ரை பண்ண போகிறா. அதுக்கு முன்னாடி குழந்தைய வர காப்பாற்றணும். ஷோ, எல்லாமே மாறி மாறி நடந்துட்டுருக்கு, கட்டுப்பாயிட்ருக்கு. அப்படியே இந்த சைடு ஜங்கு ஷுகா கூட கொஞ்சம் பேசிகிட்ருக்கான். இப்போலாம் என்னென்னு தெரிலண்ணா, ஜாய் எப்போ பார்த்தாலும் வந்து ஷின்ஷியா கொல்லுன்னு சொல்லிட்டுருக்கா. எனக்கு புரியல, ஜாயோட ஆத்மா இன்னும் சாந்தி அடையலையா? இங்கே தான் அரண்மனையை சுற்றிட்டுருக்காளா? எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அவன் நினப்பாவே இருக்கணும். குழந்தை என்ன சொல்ல வருது ஒன்றுமே புரியல. இரு ஜங்கோக், அதுக்கு தானே ரெடி பண்ணியிருக்கேன், வந்துடுவாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஜாய் கூட பேச வைப்பாங்க. இதோ வந்துட்டாங்களே. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜாய் கூட பேச வைக்கணும். சரிங்க ஐயா. ஸோ கொஞ்ச நேரத்தில் அவங்களும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்க ஜாய் வந்துட்டாளா? பேசணும், ஜாய் வந்துட்டாளா? ஐயா இருங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். என்ன வருவோம் தெரியலையே. ஐயா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கேட்கலாம். எங்க 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 அவ எங்க 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 ஜாய் எங்க இல்லை, அவங்க குரல் உங்களுக்கு கேட்கும். எப்படி கேட்கல? இருங்க, ஏதாச்சும் பேசுமா? அண்ணா என்ன கேட்கணும் சொல்லு. ஜாய், நீ 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 இருக்கியா இங்கே தான்? ஏன் அப்பம் கூட போல? இங்கே எதுக்கு சுற்றிட்டு இருக்க? என்ன பிரச்சனை உனக்கு? எது? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்ண்ணா. என்ன ஷின்ஷி கொள்ளணுமா? கொண்டுடுறேன். நீ இங்கே சுற்றிட்டு இருக்காத, மனசே கஷ்டமாக இரு. நீ போயிட்டு அது மாதிரி நிம்மதியாகிற. இது இங்கே வேறு கஷ்டமாக இருக்குமா? ஆமாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும். நீ என்னது? என்ன சொல்லணும்? அது அண்ணா, உனக்கு தெரியுமான்னு தெரியல சொன்னால் தானடி தெரியும். என்னது? நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரப்போகுதுண்ணா, அது என்னன்னு நீ பாரு, சரியா? என்ன ஜோயாவா? எனக்கு தெரியல. நம்ம இது ஒன்று எப்படி தெரியும்? ஆமாம், நீ பேய் இல்லை, உனக்கு தெரியும் கரெக்டு. ஐயோ, பேய் இல்லை, நல்ல ஆத்மா உனக்கு தெரியும். ரைட். என்ன வேறு ஷின்ஷி எங்கன்னு தெரியுமா? உனக்கு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஜாய் சொல்லு, ஷின்ஷி எங்கே இருக்கா? அரண்மனைக்குள்ளையா? ஜாய் என்ன சொல்கிற நீ? எனக்கு புரியல. அப்புறம் சோயா அண்ணி பிரச்சனையில் இருக்காங்க, நீ தான் காப்பாற்றணும். அவங்க அண்ணா, உனக்கு சோயா அண்ணி எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாதா? ஷின்ஷி கொல்ல அவளை. ஏன் கொல்லலை? ஐயோ,
ஆத்மாவுக்கு ரொம்ப கோவம் வருது. இருங்க. ஐயோ ஒன்றும் ஒரு மயிரும் போடுங்க மாட்டா, கோவம் மட்டும் படுவா. இரு 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 ஜங்கு, பொறுமையா இரு. ஷின்ஷி ஷின்ஷி எங்கே இருக்கா? ஜாய், சுகாண்ணா, நீ அண்ணனுக்கு நல்லது சொல்லு. அண்ணனை சுற்றி எல்லாம் கெட்டதாக நடக்குது. மன்னிச்சிருண்ணா. நீ தான் அண்ணனை பார்த்துக்கணும். இங்கே யாருமே அண்ணாக்கு உண்மையாக இல்லை. நீ மட்டும்தான் உண்மையாக இருக்க. நீ கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்கோ. அண்ணனுக்கும் அன்னிக்கும் குழந்தைக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது. என்னால் இதுக்கு மேலே இங்கேருந்து எதுவும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டேன்னா நான் எல்லாமே சொல்லிட்டு ஆத்மாவா சாந்தி அடைஞ்சிரும். நான் இங்கே என் தயாங்க சுற்றி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால இல்லை எந்த விஷயத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாதுண்ணா. ஜங்குக்கண்ணா மன்னிச்சுக்கோ. எனக்கு தயாங்க கூட இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னால் இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சுது. நான் போகணும். என்னை அனுப்ப சொல்லு. ரொம்ப நேரம் இங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அனுப்பிடுங்க. அனுப்பிடுங்க. அவளுக்கு பிடிச்ச மாதிரி விட்டோம். அனுப்புங்க. ஜாய், அனுப்புங்க. அது எப்படி தெரில, எனக்கு அனுப்புங்க. சரிங்க ஐயா. என்ன நடக்குது? சுகாண்ணா என்ன சொல்கிறாவ? ஜோயா ஆபத்தில் இருக்காளா? அரண்மனைக்குள்ளே தானே இருக்கா? ஒருவேளை ஆபத்து வரப்போதோ? அதை தான் சொல்கிறாளோ? ஜோயா, ஜங்குக் இரு, ஒன்றும் இல்லை. நீ ஃபஸ்ட்டு போ. எது வந்தாலும் நான் பார்த்துக்குறேன். நீ போய் அவளை பார்த்துக்கோ. சரி சரிண்ணா, நான் பார்த்துக்குறேன். அப்படி சொல்லிட்டு ஜங்குக் டக்குன்னு ஜோயா கிட்டே வந்திருப்பான். ஜோயா ரூமில் தான் இருப்பா. ஜோயா என்னடி பண்ணுது உடம்பு? ஓகேவா? மருத்துவச்சி வேணா கூப்பிட்டா? அவங்க வேணா? இல்லை, என்ன ஆச்சு மாமா? ஜோயா, எதுவும் உனக்கு தெரியலையா? என்ன மாமா? புரியல. ஜாய் சொன்ன மாதிரி பார்த்தா இவ என்ன எதுவும் தெரியாத மாதிரி இருக்கா. புரியலையே. ஒருவேளை இப்போலாம் ஜோயாவாகவே எனக்கு தெரியதில்ல. ஒருவேளை இங்கே இருக்கிறது ஷின்ஷியா ரூமா? என்னடா இப்படிலாம் யோசிச்சு அது. ஜோயா, என்னாச்சு மாமா? இல்லை, தளபதி கிட்ட எல்லா பொறுப்பும் கொடுக்க சொன்னே, கொடுத்து எல்லாம் பார்த்தியா? அந்த கணக்கு எவ்வளோன்னு பார்த்தியா? நம்மளுக்கு எவ்வளோ தங்க நாணயம் வந்துச்சுன்னு எடுத்து வச்சிட்டியா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் மாமா. நம்ம கஜனால தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லாமே அவ்வளோ பெரிய வேலையை டகு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மாமா. இல்லை, இது என் ஜோயா இல்லை. அவளுக்கெல்லாம் அது சுத்தமாக தெரியாது. ஷின்ஷி இங்கே இருக்கானா? ஜோயா, கோவப்படாதடா, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஜோயாவை நினச்சிப்பாரு. குழந்த ஆபத்தில் இருக்கானு தெரில. ஜோயா, நீயும் நானும் வெளியே போகணும், ஞாபகம் இருக்கா? இருக்கு மாமா. ஏன், என்னாச்சு? அது போகலாமா? நீ ரெடியாக இருக்கியா? அன்றைக்கி நீ ஒரு ட்ரெஸ் போட்டல, அதே ட்ரெஸ் போட்டு ரெடியாக இருக்கியா? மாமா, அன்றைக்கி என்ன போட்டேன்னு மறந்துட்டேனே. என்னன்னு சொல்கிறீங்களா? அதான் முதல் நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட அதுதான் நான் வாங்கி கொடுத்தேன். என்னன்னு கேட்குற? என்ன ஜோயா, மறந்துட்டியா? ஐயோ, என்ன வாங்கி கொடுத்தான்னு வர தெரியலையே. சரிங்க மாமா, அதே போட்டுட்ருக்கேன். நீ ரெடியாரு, நானும் ரெடி ஆகிட்டு வரேன். மாமா, 2 பேரும் ஒன்றாவே ரெடி ஆகலாமே. சரி, நீ போய் அந்த துணி எடுத்துட்டு வா. மாமா, நீங்கள் வாங்க, வந்து எடுத்து தாங்க. ஏன் நான் வந்து கோவப்படாதா? என்னாச்சு மாமா, ஏன் கோவப்படுறீங்க? இல்லை, உங்கள் கூட சேர்ந்து துணி மாற்றிக்கலாம்,
அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு தான் மாமா பண்ணேன். சரி வேண்டாம், நீங்கள் தனியாக போய் மாற்றிக்கோங்க, நானும் தனியாக மாற்றிக்கிறேன். இல்லை இல்லை சோயா, வா, 2 பேரும் ஒன்றாவே. மாமா உங்கள் கையால் எடுத்து தாங்க. செம்மையாக ப்ளே பண்ணுறலடி. இவ்வளோ நேரம் என் கூட இருக்குது இன்ஷியா, ஜோயா இல்லையா கூட அப்படி இப்படின்னு இருந்தியடி. புருஷன் புருஷன் உன்னையும் விட்டு தான் இந்த அளவுக்குலாம். என்ன மாமா யோசிச்சிட்டே இருக்கீங்க, எடுத்துத்தாங்க. மாமா என்ன என்ன சோயா? மாமா என்ன மாமா தான். என்ன பண்ண? மாமா நீங்கள் தான் கோச்சிப்பீங்களே, மொத்தம் கொடுக்கலண்ணா நான் வேணா என்னன்னு கொடுக்கட்டா? என்னாச்சு மாமா, எப்படி தள்ளி விடுறீங்க? அது இல்லடி, அது ஒரே பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு. கஜனால வர அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்கு இல்லை, உனக்கே தெரியும். அதை குறைச்சி இந்த புரட்சி பட வேறு. ஸோ ஏமா சாரி மாமா, இதை கோவப்பட்டேன். பரவாயில்ல மாமா, இருக்கட்டும், நீங்கள் தானே கோவப்பட்டீங்க, இதில் என்ன இருக்குது? சரி, நானே உங்களுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறேன், காட்டுங்க, நானே கலட்டுறேன். வேணாம் சோயா, அது நானே. ஏன் மாமா, காட்டுங்க. என்னடி இதெல்லாம் பண்ணுறீங்க? தங்கச்சி ஆடி த்ரோவும் பண்ணுறீங்க. ஜோயா என்ன என்னாச்சு மாமா? எல்லாத்துக்கும் கத்திகிட்டே இருக்க. என்ன அரண்மனையில் ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சா? அம்மா சுகானா ஏதாவது சொன்னாரா? என்னாச்சு? வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க. இல்லடி, என் முன்னாடி துணியெல்லாம் வைக்கிற ஒரு மாதிரி கூச்சப்படுவல, இப்போ கூச்சப்படாமல் பண்ணுறல, அதுக்கு தான் அதிர்ச்சி ஆகிட்டேன். வேறு எதுவும் இல்லை. மாமா நீங்கள் தானே, உங்கள் முன்னாடி எனக்கு என்ன கூச்சம்? அது மட்டும் இல்லாமல் என் ஆசிரியர் நிறைய சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் உங்களை ரொம்ப காதலிக்கணுமா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் இருக்கணுமா, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓ சரி, மாற்றியோ. மாமா என்ன, நீங்கள் மாற்றி விட மாட்டிங்களா? வேணாண்டா சோயா, இல்லை, இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. ஷென்ஷி. மாமா என்ன ஷின்ஷின்னு சொல்கிறீங்க? விளையாடாதடி. ஜங்கோக், எதுக்கு இப்படி கழுத்து பிடிக்கிற? ஷின்ஷி, ஜோயாங்க கொன்று வண்டி, கொன்னுட்டு போயிடுவேன். சீ, என் முன்னாடியே அப்படி இருக்க, என் கூட அப்படி இருந்திருக்க, ரொம்ப கேவலமா இல்லையாடி? ஜோயாங்க கேவலமாவா? சந்தோஷமா இருக்கு உன் கூட அப்படி இருக்கும்போதும். ஏன்னா நான் உனக்கு காதலிக்கிறேன் ஜங்குக். என்ன காதலிக்கிறியா? ஏய் பைத்தியமா நீ? தங்கச்சி புருஷன்டி நானு. கொல்லலையா? என்னை கொல்லலையா மாமா? ஏன் பிடிக்கல மாமா? ஏய், உனக்கு ஆல்ரெடி புருஷன் இருக்குல்ல? இருக்கான், அவன்தான் புரட்சி தலைவன், எனக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு ஒரு பையனால் நேசிக்க முடியுமா? நான் அவங்க கூடவே ஜோயாவே இருந்துடுறேனே மாமா. நீ ஏன்? நானும் ஜோயா மாதிரி தானே இருக்கேன் எல்லாத்துலேயும். நீயே பாரு, ஜோயா மாதிரி தானே பண்ணுறேன்.
ஷின்ஷி ஷின்ஷி பாரு பாரு விளையாடாத. சோயா எங்க? என்னடி உனக்கு என்ன வேணும்? எல்லாமே கொடுத்துட்றேன். மாமா கம்பீரமான ராஜா நீ. சோயாக்காக அழுகிற? இந்த காதல் தான் மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கணவன் கூட என் மேலே அவ்வளோ காதல் கொடுக்கல. அவனோட காதல்லாம் நாட்டு மேலேயும் நாட்டு மக்கள் நல்லது மேலேயும் தான் மாமா. என்கிட்ட ஆசையாக உட்காந்து பேசினது கிடையாது. அப்படி பேசினாலுமே நாட்டு மக்கள் நாடு. ஆனால் நீ அப்படி இல்லை மாமா. நீ இந்த நாட்டுக்கு ஒன்று சுற்றி இருக்க குட்டி குட்டி நாட்டுக்கெல்லாம் ராஜா. அப்படி இருந்தோம் நீ என் கூட இருக்கும் போதெல்லாம் என்னை மட்டும்தான் ரசிப்ப. என் கூட அவ்வளோ பேசுவ. இதை தவிர ஒரு ஆணுக்கு என்ன வேணும் சொல்லு? ஏச்சி கருமோ, ஃபஸ்ட்டு மாமான்னு கூப்பிடாதடி, கொன்றுவேன் உன்னை. உன்னை கொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஈஸியாக முடிச்சு தள்ளிட்டு. ஆனால் சோயா இருக்காளே, அதான் ஜோயா இருக்கால. அதுக்கப்புறம் ஷின்ஷியெல்லாம் கூப்பிடாத. பாருங்க மாமா, ஜோயாவே வாழ்ந்துட்டான் போல். சரி, இதுக்கப்புறம் ஜோயான்னு கூப்பிடாத மாமா, ஷின்ஷின்னே கூப்பிடு. நான் உங்ககிட்ட ஜோயாவே வாழ்கிறேன். உனக்கு ஷின்ஷி மாதிரி இருந்தால் தானே பிடிக்காது? நான் வேணா என்னோட கணவர் பேர் சொல்லட்டா? நீ வேணா அவரை கொன்னுடுறியா? நான் என் சோயா அப்படி இது மாதிரி ஒரு அவ தனியில் மாமா அவளை பற்றி சொல்லாத. நான் இருக்கேன்ல. ஏன் மாமா உனக்கு என்ன பிடிக்கல? அவளை பிடிச்சிருக்கு. இங்கே பாரு ஷின்ஷி, இதெல்லாம் ட்ராமா தானடி. என்னைய பொண்டாட்டி வேணும்டி. அவ குழந்தடி. அவ இப்போ என் குழந்தைய விட சுமந்துட்டு இருக்கான்னு. மாமா இது எப்படி தெரியும்? மாமா இது யார் சொன்னா? உனக்கு தெரியுமா? கொடுத்துருடி என் சோயாவை. குழந்தடி, அதுக்கு எதுவும் தெரியாதுடி. மாமா ஏன் மாமா இப்படி அழுகிற? இங்கப்பா இச்சி கையடு. சரி கையை வைக்கல ஜங்கு. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் உன் கூட ஜோயாவை தானே வாழணும்னு ஆசைப்படுறேன் ஜங்கு. ப்ளீஸ் மாமா, ஜோயா வேண்டாம், நான் இருக்கேன். நீ என்ன பிளான் அடி? என் கிரீடம் வேணுமா? எப்படி கால் கீழே வச்சுட்டேன், எடுத்துக்கோ. என் பொண்ணாடி கூட. இதுதான் மாமா நீ. இதனால தான் மாமா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. புரியலையா? உனக்கு புரியலையா? ஷின்ஷி வேணாண்டி. ஜோயா எங்க? ஜோயா எங்க? இங்கே பாரு, உனக்கு கொள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. உனக்கு கொன்று. சரி, புருஷன் பேர் என்ன சொல்லு. மாமா என்ன அவன் பேர் சொன்னால் கண்டுபிடிச்சி ஜோயா பிடிச்சிடுவ. அதுக்காக தானே கேட்குற. அதுக்காக அவன் நேம் இப்போதைக்கு சொல்லலை. நீ என்னை மனசார ஏற்றுக்கோ மாமா. எல்லாமே நான் சொல்கிறேன். ஏன் மாமா உனக்கு என்னை பிடிக்க மாட்டேங்குது? நான் தான் சொல்கிறேன்ல மாமா. நான் ஜி ஜோயாடி. மாமா ஜோயா இல்லை மாமா. ஜோயா வாழ்க்கையில் இல்லை. நான் ஜோயா விட நான் நல்லா தானே மாமா பார்த்துக்கிறேன். பெட்டில் கூட. ஐயோ கூடையாடி, கூடையா அப்படி இருந்திருக்கேன். என்ன மாமா இப்படி சொல்கிற? உனக்காக நான் என்னை கொடுத்துருக்கேன். ஏய் பக்கம் கிட்டவளே, என்னடி பேசுகிற? எனக்காகவா? உனக்கு அசிங்கமா இல்லையாடி? சோயா இருக்க வேண்டிய உன் தங்கச்சிடி. தங்கச்சி இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க. என் கூட அப்படி இருந்துரு. மாமா மாமான்னு வேற பேசிட்டு இருக்கியா? ஆமா, நீ என்ன தானே ஃபஸ்ட்டு காதலிச்ச? இல்லை இல்லை,
காலையவே இல்லை. என் சோயா எங்கே ஷின்ஷி? ஷின்ஷி இங்கே பாரு. மாமா கழுத்து வலிக்குது. மாமா சொல்லு, எங்கடி? மாமா என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அவளுக்கு எதுவும் ஆகாது, அவன் தங்கச்சி. ஆனால் எனக்கு நீ வேணும் மாமா. நான் கூட தான் வாழணும். எனக்கு நீ வேணும் மாமா, நீ வேணும். எனக்கு இந்த கிரீடம் இதோ என் புருஷன் உனக்காக நிறைய புருஷன் இல்லை இதுக்கப்புறம் இல்லை. நீதான் மாமா, நீதான் இதுக்கப்புறம் என் புருஷன், அவன் இல்லை. ஏய் பைத்தியமாடி நீ. பைத்தியமா? பாரு எங்கன்னு சொல்லு. வெறுப்பேற்றிட்டு இருக்காத, இல்லைனா எப்படி உன்னை பதில் வர வைக்கணுமோ அப்படி வர வைப்பேன். என்ன சிறையில் போட போறியா? போடு, ஜோயா கொன்றுவேன். இல்லை போட மாட்டேன். யாருக்காச்சும் சொன்னேன்னா ஜோயா கொன்று. இல்லை ஷின்ஷி சொல்ல மாட்டேன். சொல்லக்கூடாது மாமா. என் கூட இரு, கொஞ்ச நாள் போட்டோம். நீ என்னை புரிஞ்சுக்கோ. என்னை காதலிக்காரமே. அவன் புருஷன் கிடையாது, ஒருத்தன் புரட்சி தலைவன் இருக்கானே அவன் கிடையாது. நீ தான் மாமா இதுக்கப்புறம் என் புருஷன். நீ என்ன தானே மாமா கட்டிக்கலான்னு இருந்த? ஜோயாலாம் வேணாம் மாமா. ஜோயாவோட வாரிசு அது வேணாம், கொன்னுரு. சி வேணாண்டி, என்ன சொன்னாலும் கேட்குறேன்டி. வேணாம் சி வேணாண்டி. மாமா நீ என்ன, நீ எப்பவுமே கெத்தாக இருக்கணும் மாமா. ஏன் மாமா நீ என் ஜங்குக் மாமா, ஏன் இப்படிலாம் கெஞ்சுற? அதுவும் அவளுக்காக. அவள் தான் உன் காதலா? நான் இல்லையா? நான் உன் காதல் இல்லையா? நான் என் காதல் நீ தான் மாமா. நான் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுடி. உனக்கும் இல்லை மாமா. அப்போ எனக்கு தேசத்து மேலே நிறைய பாசம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஆள் இருந்தான், அவன் தெரியல. ஆனால் காதல்னா இதுதானோ, உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுது மாமா இதுதான் காதலான்னு. அவன்கிட்ட அப்படி எனக்கு புரிஞ்சதே கிடையாது. நீதான் மாமா. எப்படி தங்கச்சி துரோகம் பண்ண தோணுது? அவன் தங்கச்சிடி மாமா. இதே சொல்லாத. எனக்கு நீ தான் மாமா வேணும். இதான் வேணும். இதை பற்றி அதை யோசிக்காத மாமா. இங்கே பாரு, என் மாமா இப்படி களைச்சி போய் அழுக்குதுன்னு. அதெல்லாம் வேணாம் மாமா, சரியாயிடும். ஜோயா விட நான் நல்லா பார்த்துப்பேன் மாமா. அவளாம் எதுக்கு இருக்கா? அவளை விட 10 மடங்கு, ஏன் 1000 மடங்கு நான் உன்னை பார்த்துக்கிறேன் மாமா. எல்லா விதத்துலேயும் என் மாமாவை பார்த்துக்கிறேன். அந்த புரட்சி இவன் உன்னை யாராலும் எதுவுமே பண்ண முடியாது மாமா. நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன கொள்கையோ அது மட்டும்தான் நான் நிறைவேற்றுவேன் மாமா. நீ பிரச்சனையே படாத, கவலைப்படாத. ஆனால் நீ மட்டும் எனக்கு வேணும் மாமா. மாமா நீ ஒரு மாதிரி இருக்கியா? எனக்கு உன்னை பார்க்க கஷ்டமாக இருக்குது. நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன். நீ கொஞ்சம் நல்லாயிட்டு கொஞ்சம் என் கூட சந்தோஷமாக வந்து பேசு மாமா. இல்லைன்னா ஜோயா கொன்றுவேன். ஷின்ஜி நான் பேசுகிறேன் இப்போ. இல்லை மாமா, நீ கொஞ்ச நேரம் எடுத்துகிட்டு வந்து பேசு. ஸோ ஜங்குக்கு அப்படியே உட்காண்ட்ருக்கான். உனக்கு என்ன பண்ணணும் கூட தெரியாது. ஏன்னா அவனுக்கு ஜோயா மட்டும்தான் எல்லாமே. ஜோயா ஜாய்க்கு தெரியும்ல அது ரெடி பண்ணணும், அது கேட்கணும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு ரொம்ப அழுதுருப்பான். இப்போ அவனையும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு வெளியே வரான். வந்துட்டு தளபதியை மட்டும் ரகசியமாக மீட் பண்ணணுன்னு சொல்கிறான். ஸோ தயங்க வந்து நின்றுட்டுருக்கான். ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. புரட்சி படை பற்றி கேட்பானோ என்ன இதுன்னு தெரியலையே. டே 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 தயங்கா, என்னாச்சு கிங்? என்ன இல்லைடா, நான் உன் கூட பேசணும். அது தயங்கா, என்னாச்சு? எதுக்கு இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான்? என்ன டே ஜங்குக், என்னடா ஆச்சு?
தயம், இது கொஞ்சம் ரகசியமாக நீ தாண்டா பார்க்கணும். எனக்கு யாரை நம்புறதுனே தெரில தயம், யாரை நம்புறதுனே தெரில. எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அப்பா நீ எப்பயுமே எனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. நீ ஜாய்க்குமே துணையாக இல்லாமல் அவள் விட்டுட்ட, என்னை விட மாட்டேன். ஏன்னா ஜாய் கூட பேசினேன், அவள் உன்னை சுற்றி சுற்றி தான் இருக்காளாமே. அப்போது அவள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாள, சோயா இங்கே இருக்காடா, இது ரொம்ப ரகசியமாக பார்த்துக்கோ. இப்போ என் கூட இருக்குது ஷென்ஜிடா. ஜங்குக், என்னடா சொல்கிற? இது எப்படி எனக்கு தெரிஞ்சது? என்ன எப்படி கண்டுபிடிச்ச? டேய், சோயாவை எங்கேயோ கடத்தி வச்சிருக்கா போலடா ஷின்ஷி. என்னையும் மிரட்டுறா. என் கூட இரு, என்ன காதலி, என்ன உன் பொண்டாட்டியே ஏற்றுக்கோ. ஷின்ஷி வேணாம், நான் காலத்துக்கோ உன் கூடவே இருந்து வாழ்ந்து செத்துடணும். மாமா மயிரன் தூ இப்படிலாம் பேசுறாடா, வைத்தியக்காரி மாதிரி பண்றா என் விஷயத்துல. கேட்டா அந்த புரட்சி தலைவன் பேர் கூட சொல்ல நான் ரெடியா இருக்கேன். எனக்கு உன் கூட வாழ்ந்தா போதும் மாமா. சித்து மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை பார்த்ததே இல்லைடா மச்சான். அவன் பேரு கூட தெரியும், அவன் தான் புருஷன் போல. என் கூட விட்டு இது மாதிரி மேன்னு சொல்லி வாங்க விட்டுருக்கான் போல. அவன் எப்படிப்பட்ட கேவலமான, சி என்ன ஜென்மோன்னு தெரிலடா அவன் புருஷனும். என்னடா சொல்ற? ஷின்ஷி இப்பெல்லாம் பேசினாலா? ஆமாடா, நம்ப முடியல. இரு, நீ வேணா என்னோட அறைக்கு வா. இல்லை 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 ஜங்குக்கா, வேணாம். நான் நீ சொல்கிறத நம்புகிறேன். நீ ஏன்டா அழுவுற? ஓ புரியுது மச்சான், நீ கவலைப்படாத. என்னை உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குடா. எப்படியாச்சும் ஜோயாவை காப்பாத்துறா. அவள் வயிற்றில் வர என் வாரிசு இருக்க போல. எனக்கு எதுவுமே தேவையில்லடா. இதோ என் கிரீடம் இங்கே போடுறா, நீயே பிடிச்சிக்கோ, நீயே இருந்துக்கோ. எங்கள் அப்பா சொன்னார்ல, நீ தான் நல்லது பண்ணுவேன்னு. எதுவும் வேணும், எனக்கு அவன் மட்டும் போதும் மச்சான். எதுவும் வேணாண்டா. என் உலகம், என் சொத்து எல்லாமே அவதான்டா, எல்லாமே அவதான். நீ நேர்மையாக அந்த நாட்டை ஆளு. எனக்கு இந்த நாடும் வேணாம், எதுவும் வேணாம், யாருக்கும் தெரிய வேணாம். சுகானாங்களாம் தெரிஞ்சா சோயா காப்பாற்ற முடியாதுடா. ஷின்ஷியை போட்டு தள்ளுருவாரு. அப்புறம் எப்படியோட போவோம். ஷின்ஷியோட புருஷன் ஏன் பொண்டாட்டி போட்டு தள்ளுருவான். எனக்கு சோயா மட்டும் வேணும். இந்த நாடு மயிறு மண்ணாங்கட்டி கஜானா எதுவுமே வேணாம். யார்கிட்ட கொடுக்கணும்னு தெரில, சிம்மிங்கிட்ட கொடுக்கணும் கூட எனக்கு தெரிலடா. எனக்கு வந்தது நீ மட்டும்தான். சின்ன வயசுல இருந்து என் கூட வளர்ந்துருக்கேன், நீ மட்டும்தான்டா. எனக்கு நீ ஒரு அண்ணனாக இருந்துருவணும். நான் உன்னை என்னைக்குமே அப்படி பார்த்ததில்ல. என் தோழனா தான் பார்த்துறேன். என் பொண்டாடி உனக்கு தங்கச்சி மாதிரி. அவளை எப்படியாச்சும் காப்பாத்துடா. பாயை தான் விட்டுட்டேன், இவளையாச்சும் காப்பாத்திடுறா. டேய், நீ ஏன்டா அப்படி அழுதுட்டு நிற்கிற? இந்த கிரீடத்துக்காக இல்லைடா, உனக்கு மட்டும்தான் இது சேரணும். உனக்கு தான் சேரணும். எனக்கு வேணாம், எனக்கு சோயா வேணும். கிடைச்சா போதும். ஷின்ஷி எங்கே இருக்கா? இல்லைடா, அவன் மேலே கை வச்சா. ஷின்ஷி எங்கடா இருக்கா? அங்கே புரிஞ்சுக்கோ. ஷின்ஷி மேலே கை வச்சா பிரச்சனையாயிடும். வேணாண்டா. இல்லைடா, எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும்னு. வாப்பலாம். டேய் சொன்னா கேள்றா. வேணாண்டா, எனக்கு தான்டா கோவம் வரேன் எப்பவுமே. நான் தான்டா பார்த்துப்பேன். என்னடா நீ இப்படி கோவப்பட்டுறிய? டேய் சோயா எதுவும் ஆகிட மாட்டேன், என் மேலே சத்தியம். இவா
ஜங்குக் மாமா, தயம், தளபதி எங்க? ஷின்ஷி, ஓ, எல்லாம் உண்மையாக தெரிஞ்சிடுச்சா? ம், என்ன மாமா, என் புருஷனை கூப்பிட்டு வந்து நிறுத்துறீங்களா? ம், இவனை கூட்டிகிட்டு வந்து நிறுத்தனா என்ன? உன் உன் புருஷன் தயங்க? தயம், தயம், ஏடா என்ன முதுகில் குத்திருக்க? 2 பேருக்கும் என்ன வேணும்? என் பதவி எடுத்துக்கோங்க. எனக்கு என் பொண்ணாடி வேணும். அவ தான் வேணும். ஒரு ராஜாவா இது பண்ணக்கூடாது. உங்கள் 2 பேருக்கு முன்னாடி நான் மண்டிடுறேன். டேய் டேய் ஜங்குக்கா, ஐயோ பொண்ணாட்டி எதுவும் பண்ணுறாதுடா. நீ இப்படி துரோகம் பண்ணுவேன்னு. டேய் டேய் ஜங்குக், என்னடா பண்ணுற? எழுந்துரு. இல்லை தயங்க, என் பொண்ணாட்டி வேணும்டா. டேய் எழுந்துருன்றல. ஷின்ஷி, என்ன வேலடி பார்த்து வச்சிருக்க? நம்ம நடி எப்படி எனக்கு துரோகம் பண்ண? எனக்கு அடி. தயம், ஆமாம், எனக்கு எப்பவுமே காதல் தந்ததே இல்லை. ஆனால் ஜங்குக் எனக்கு காதில் மட்டும்தான் தந்திருக்கான். என்னை மன்னிச்சிரு தயம். என்னை ஜங்குக் கூட வாழ விட்டுரு. நான் நல்லா இருப்பேன். உனக்கு என்ன? உன் ஷின்ஷி சந்தோஷமாக இருந்தால் உனக்கு சந்தோஷம் தானே? என்னை வாழ விட்டுரு தயம். உனக்கு எஞ்சி கேட்குறேன். உன்கிட்ட மண்டி போட்டு கேட்குறேன். மண்டி போட்டா? நீலாம் எதுக்குடி வாழணும்? அப்படி சொல்லிட்டு தயங்களோட வாழை எடுக்கிறான். ஸோ ஷின்ஷியோ டக்குன்னு எடுத்துட்டு, தயம் வேணாம், சோயா என் கண்ட்ரோலில் தான் இருக்கா, கொன்றுவேன். தயம் தயம் தயம், இங்கே பாருடா, இங்கே பாரு, இங்கே பாரு, பாரு, வேணாம் 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 வேணாம், இரு. சோயா என்கிட்ட தாண்டா இருக்கா, பயப்படாத. உன்கிட்ட தானே கோல்டா அவளை? என்ன உன்கிட்டயா தயம்? இல்லையே, என் ஆளுங்க தான் வச்சிட்ருக்காங்க. எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது. நீ கண்டிப்பாக ஜோயாவை எதுவுமே பண்ண மாட்டேன், குழந்தைய கொல்ல மாட்டேன்னு தெரிஞ்சு நான் தான் என் ஆளுங்களை விட்டு ஜோயா அங்கேருந்து மாற்றிட்டேன். நீ வேணால் ஆளுங்களை விட்டு பாரு, ஜோயா நீ வச்ச இடத்துல இருந்திருக்கவே மாட்டா. டே இருடா, அதை சொல்கிறாடா. எங்கே வச்சிருக்க, எங்கே வச்சிருக்க? டே இல்லைடா, எதுவும் அனுப்புகிறாடா. இதெல்லாம் இல்லை, ஜோயா என் கண்ட்ரோல். இல்லைடா இல்லைடா, வேணாண்டா. இல்லை, எல்லா இடத்துலையும் ஆளுங்க இருக்காங்கடா. டே தயம், யாரும் நம்புறதுன்னு தெரிலடா. நீயும் ஜிமினும் என் கூட. ஜிமினுமா? நீயும் ஜிமினுமாடா? நீ 2 பேரா? சரி, ஜோயா வேணும், அவளை கண்டு போடுறா. எனக்கு கையெல்லாம் உதறுது பாருடா. டேய் என்னடா இவளுக்கு பயந்துட்டு இருக்க? இவளெல்லாம் கொல்ல தாயம். ஆனால் டே வேணாண்டா, புரிஞ்சு. ஷின்ஷி, சோயா அங்கே இருக்கா? மாமா நீ என்ன திருப்பி? இவளை டே டே தயம், வெக்கமா இல்லையாடி? உன் புருஷன் தான் இங்கே இருக்கால, திருப்பி திருப்பி மாமா மாமான்னு ஏன் உயிர் எடுத்துட்டு இருக்க? சோயா எங்க? சோயா எங்கடி? சோயா எனக்கு வேணும் ஜங்கு. சரி சரி, உனக்கு நான் வேணும்ல, நான் வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூட இருக்கேன். சோயாங்க இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். இவகிட்ட என்னடா பேசிட்டு? இவளை எப்படி விசாரிக்கணும். எடுத்துகிட்டு போங்க இவளை. எல்லாருக்கும் தெரியும் இல்லை, ரகசியமாக பார்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் டேங் வெளியே வந்திருப்பான். ஸோ ஜங்குக் அப்படியே வந்து நின்றுருக்கான். நீ ஏமாடா? மன்னிச்சுக்கூடா, நீ பண்ணதெல்லாம் ரொம்ப தப்பு.
அதனால தான் அப்படி பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்போ கூட உன் உயிருக்கும் சோயா உன் குழந்த உயிருக்கும் நான் எதுவுமே ஆக விட மாட்டேன். இதை நான் அப்பாவுக்கு பண்ண சத்தியம். நீ ஆட்சி பண்ணது தாண்டா தப்பு, அதுக்காக தாண்டா இப்படி பண்ணும். சிம்மன் எப்பட்றா? நீ பண்ண காரியத்தினால சிம்மனோட காதலியும் பாதிக்கப்பட்டா, அதனால் அவன் மாறிட்டான் காதலிக்காக. நீ இப்போ மாறினல உன் காதலிக்காக. டே மச்சான், மன்னிச்சுக்கோடா. நீ ஏண்டா ஷின்ஷிய தெரிலடா, ஒரு வார்த்தை சொன்னால நான் அவளை காதலிக்கலன்னு. அவளை ரொம்ப காதலிச்சேன்டா மச்சான். என்னோட காதலோட வெளிப்பாடு அவளோட ஆசையாக இருந்தது. அவளுக்கு நாட்டில் இருக்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணும், ஒன்றா இருக்கணும், கீழே மேலேன்னு இருக்கக்கூடாது தாண்டா அவள் ஆசையே. அதை நிறைவேற்ற தாண்டா நான் இப்படியானு. ஆனால் என் காதில் இல்லைன்ட்டா. டேய் தயங்காது. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனாடா ஜாய், இதுக்கடா சாகணும். அவன் என்ன இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாடா, பண்ணியிருக்க மாட்டா. இவ்வளோ பெரிய துரோகத்தை எனக்கு கொடுத்துருக்க மாட்டா, இவ்வளோ பெரிய வலி எனக்கு கொடுத்துருக்க மாட்டா. ஏண்டா என்னை விட்டு போனா அவள் இவ்வளோ சீக்கிரம் இருந்துருவோம் இல்லைடா, இருந்துருவணும். எல்லாமே ஜோயா நினச்சி கவலைப்படாதடா. அவளை கொண்டு வரது என் பொறுப்பு. அப்புறம் உனக்கும் இந்த நாட்டுக்கும் நான் பெரிய துரோகம் பண்ணியிருக்கேன். அதனால் நீ எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கிறேன். மரண தண்டனை கொடுத்தா கூட நானும் ஜிமினும் அதை ஏற்றுக்க ரெடியாக தான் இருக்கும். எங்கள் 2 பேருக்கும் தெரியும் இது மரணத்தில் போய் முடியும்னு. தெரிஞ்சு தான் தைரியமாக இறங்கணும். என்ன பண்ணணும்? இல்லைடா தயங்க, இல்லை சோயா தேடு. நீயே இது பார்த்துக்கோ. எனக்கு இந்த பாரம் இது எப்படி அணுகணும் எனக்கு தெரில. நான் சோயா கூட்டிகிட்டு தனியாக ஒரு சின்ன கிராமத்தில் சாதாரணமாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அது டேய் என்ன விரக்தியில் பேசுகிறியா? இல்லைடா, உனக்கு நீ யாரும் இல்லைன்னு உன் வழி எனக்கு புரியுது. நீ இந்த நாட்டை பார்த்துக்கோ. சோயா கண்டு புடுறா, பாவுண்டா. நீ கவலைப்படாதடா, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன். ஷேஷிக்கிட்டேருந்து எப்படி உண்மையாக வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஜெமீன் போயிருக்கான், கண்டிப்பாக பதிலோடு தான் வருவான். இங்கே பாரு, கவலைப்படாத. இந்த நாட்டோட ராஜாடா நீ. இல்லை தயங்கா, அதுக்கப்புறம் நீ தான். சோயா வரட்டும், அவள் முன்னிலையே நீ தான் அந்த நாட்டுக்கு ராஜான்னு அறிவிக்கிறேன். அடிச்சுக்கோடா. நீ எவ்வளோ சொல்லுவேன் நான் கேட்காததுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் ஒழுங்காக இருந்திருக்கணும். நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். அதனால தான் இது எல்லாமே நடக்குது. எப்படி இருக்கான்னு தெரில. வயிற்றுலையும் என் பிள்ளைய வச்சிட்ருக்கா. நல்லா இருக்கணும். டேய் ஜாய் கூடவே இருப்பா, எதுவுமே ஆக விட மாட்டான். என்ன நினச்சிட்ருக்க? ஜாய்கிட்ட கேட்டா சொல்ல போகிறா. சொல்வாளாடா? ஜாய் வருவாளா? பேசுவாளா? பேசுவாடா. கேளுடா, கேளு. ஜாய்கிட்ட கேளு. ஜாய் 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 எங்கடி இருக்க? என்னடா காணும்? இவ்வளோ விட்டு போயிட்டாளா? ஜாய் ஜாய் ஜாய். தயாங் இங்கே தான் இருக்கேன். வந்துட்டா. எங்கடா கேக்? உனக்கு கேட்கலையா? ஜோயா எங்க? தயம் என்ன வருத்தப்படுறியா? நீ என்கிட்ட சொல்லி அழுக்கணும்னா அழுக்கலாம். சொல்லிட்டாளா? ஜோயா எங்கன்னு சொல்லிட்டாளாடா? டேய் வருத்தப்படுறியா?
நீ என்கிட்ட சொல்லு. ஏ ஜாய், உன் அண்ணி பிரச்சனை இருக்கா? அப்புறம் கொஞ்சம் அவனை எங்கே சொல்லு. தயங்கா, நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் தான் அப்போவே சொன்னேன்ல, ஐ மீன் அது நான் இருக்கேன் பாசம் காட்ட. நீங்கள் கவலைப்படாதீங்க. அது உங்களுக்கு காதலே இல்லைன்னு நினச்சிக்கோங்க. எல்லாரோட காதலும் இல்லை, நான் வருத்தப்படல. என்ன சொல்கிறா? இல்லைடா, நான் வருத்தப்பட்டுருக்கேன்னு அதுக்கு சம்மந்தம். ஜாய், பாருமா, அண்ணா எங்கே இருக்கேன்னு தெரியல. உனக்கு கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தயாங்க அப்புறம் கொஞ்சிக்கோ, தயாங்கிட்ட அப்புறம் நிறைய பேசிக்கோ. அவன் இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஜாயினோன்னு இழிக்கிறான். அவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான். ஜாயினோன்னு அவன் சிரிச்சான். இங்கே பாரு, இப்போ கூட சிரிக்கிறான். நான் கையெடுத்து கும்பிட்றேம்மா. சொல்லு, உங்கள் அண்ணி எங்கே இருக்கா? தயம், நீங்கள் வெளியே தான் சிரிக்கிறீங்க, உள்ள அழுகிறீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஜாய், அப்படி இல்லைம்மா. என்ன இல்லை, நான் வெளியே தான் சிரிக்கிறேன், உள்ள. ஐயோ, டேய் படுத்தாதீங்கடா 2 பேரும் சேர்ந்து. நிலைமையை புரிஞ்சுக்கிறீங்களா இல்லையா? ஜாய், நீ சொல்லு, ஜோயா எங்கே இருக்கான்னு. இருங்க, ஃபஸ்ட்டு நான் உங்களை தான் கம்ஃபர்ட் பண்ண முடியும். எங்கள் அண்ணன் நான் பண்ணுறேன். நான் சொல்லிட்டாளா? நான் கையெடுத்துலாம் கும்பிட்டதே கிடையாது அவளை. இவ்வளோ கும்பிட்டுனே அவளுக்கு ஒரு மனசு இறங்கியிருக்குமே. அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பாளே, அப்படி தானே சொன்னா? இல்லைடா, அப்படி சொல்லலையாடா? சொல்லலை. சரி கேளுடா. ஓகேடா, நடிச்சிட முடிச்சிடாமே. ஸ்டேஷன் பாய்.